ஓகே கைஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோ போடுவோம். ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பண்ண எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அப்டேட் பண்றதுன்னு சொல்லி போடுவோம். மூணாவது வந்து பண்ண எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்றதுன்னு போடுவோம். நாலாவது பண்ண எப்படி கிளீன் ஃபார்வர்ட் பண்றதுன்னு போடுவோம். அஞ்சாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 அப்டேட் வந்து பண்ண இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ற வீடியோ நேற்று முன்னாடி போட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்றது எப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, அந்த கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் ரெண்டு காட்டல, ஒன்லி நத்திங் மட்டும் தான் காட்டுச்சு. நமக்கு விண்டோஸ் அப்டேட் கொடுக்கறது 6 மாசத்துக்கு இருக்கா. சோ அந்த அப்டேட் நடுவுல இவ்வளவு பிரச்சனையாகும், சரியான கடுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ போடுங்க, தெளிவா பேசலாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் 10 வந்து பாத்தீங்கன்னா எப்படி 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சோ அது வந்து மேஜர் அப்டேட். சோ அந்த 6 மாசம் ஒருக்கா வந்து நமக்கு பீட்டா அப்புறம் வந்து டெவலப் ரிவ்யூ எல்லாம் போகும். சோ நம்ம எல்லாமே நம்ம சேனல்லே போடுவோம். சோ இப்படி 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா மெயின் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் ரிலீஸ் ஆச்சு, விண்டோஸ் 10 மே 2021 அப்டேட். சோ நம்ம எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நம்ம முதல்ல சொன்ன 4-5 வீடியோ போடுவோம். சோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம நேத்து வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது போட்டோம். ஓகே, இன்னைக்கு எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் அப்படியே அப்டேட் பண்ணிடலாம், பிசி அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது ஷூட் பண்ணிட்டே விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நம்ம எல்லாமே பேசி முடிச்சுட்டேன். நம்ம எல்லாமே வந்து ஓகே எப்படி இன்ஸ்டால் ஓப்பன் பண்றது, ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றது, என்னென்ன ஆப்ஷன் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துருக்கும் போது கரெக்டா வந்து பார்த்தா அந்த ஆப்ஸ் அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிருச்சு. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி, அதுக்கப்புறம் இப்போ நத்திங் அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டும். எப்பவுமே காட்டும். நம்ம வந்து நம்ம எது வேணும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நத்திங் மட்டும் தான் காட்டுது. மேல வந்து பாத்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி அந்த ஆப்ஷன் வந்து காட்டவே இல்லை. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு என்னடா இது புதுசா காட்டுது. சோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய டைம் வந்து பார்த்தேன், நிறைய டைம் சொல்ல முடியாது, எல்லா டைம் என்னோட பிசி வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவேன், ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்ப எனக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி காட்டினதே இல்லை. பட் இந்த டைம் வந்து பண்ணி இப்படி வந்துச்சு. சோ எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது நமக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன், வேற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பயும் வந்து பாருங்க எனக்கு வந்து கரெக்டா அந்த டீடைல்ஸ் தெரியல. ஒரே ஒரு வெப்சைட்ல மட்டும் நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு தெரியும் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஃபார்மட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்போ கிளீன் ஃபார்மட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கீழ வந்து பாருங்க, files apps and settings cannot be kept because your current version of Windows might be installed in an unsupported directory of you are trying to install old version of Windows. சோ இது பேசிக்கா என்ன போட்டிருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லேட்டஸ்டான வெர்ஷன்ல இருக்கீங்க, சோ நீங்க டவுன்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ண கிடையாது, நம்ம அப்டேட்டா பண்றோம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சோ இந்த அப்டேட்டோட வெர்ஷன் என்ன கேட்டீங்கன்னா 20H1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 20H2. சோ நமக்கு விண்டோஸ் நவம்பர் அப்டேட் வந்து பார்த்தா 20H2 இருந்துச்சு. சோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா 20H1 இருக்கு. சோ நான் செக் பண்றதுக்கு வேணும் என்னோட பிசில வந்து பார்த்தா விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணா விண்டர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நம்ம என்ன வெர்ஷன் வந்து கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லி காட்டும். சோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 20H2 இருந்துச்சு. சோ இது நமக்கு வந்து 20H1. சோ மேபி நம்ம வந்து பார்த்தா அதனால கூட பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். கடைசி வரைக்கும் பார்த்தா கரெக்டான பதில் கிடைக்கல. சோ ஓகே, நம்ம வந்து கடைசி வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் கஸ்டமர் கேர்ல வந்து கால் பண்ணேன். சோ கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து 1 அம்த்து 2 அம்த்து 3 அம்த்து சொல்லி நம்ம நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கால் கஸ்டமர் கேர்ட்ட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு Our office is currently closed. Our business hours are Monday to Friday from 9 a.m. to 6 p.m. excluding public holidays. Please call back during our business hours. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ண இருக்காது அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடை மூடிட்டாங்க. சோ நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அந்த திங்கள் டு வெள்ளி மட்டும் தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம ஒரு 6 மணிக்கு மேல போச்சுன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட்ன்றது எவ்வளவு பெரிய கம்பெனி. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களே சொல்றாங்க பெருமையா 100 பேர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப கண்டிப்பா வந்து நிறைய பிரச்சனை வரும். சோ அப்ப வரும்போது நீங்க என்ன பண்ணணும், 24/7 வந்து பண்ண கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்ல வந்து பண்ண கஸ்டமர் சர்வீஸ் வந்து கிடையாது. சோ நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து யூஸ் பண்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. சோ ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்றோம். சோ ப்ராப்ளம் வந்து நம்ம எல்லா டைம் வந்து கடைக்கு எடுத்துட்டு போயிட்டோ இல்ல ஃப்ரெண்டு கிட்ட கேட்க முடியாது. நம்ம கஸ்டமர் சர்வீஸ்ல கேட்கணும். அப்ப நம்ம கஸ்டமர் சர்வீஸ் கேட்கும்போது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைமிங்கும் கிடையாது, 24/7 கிடையாது. நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் பேசுறதுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். மைக்ரோசாஃப்ட் சொல்லும் போது மட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஓவரா வந்துட்டு 100 பில்லியன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. சோ மாசத்துக்கு வந்து இத்தனை பேர் ஆட் பண்றாங்கன்னு சொல்லிருக்கலாம். பட் சோ நீங்க வந்து கரெக்டா வந்து எங்க தமிழ் லாங்குவேஜ் யூஸ் தமிழ்ல விண்டோஸ் யூஸ் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ அவங்க வந்து கரெக்டான சப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறோம். சோ எப்படி கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ சேர போறதும் கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கும் தெரிய போறதில்ல. சோ நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். ஓகே கைஸ், அது வந்து பண்ண தனி கதை. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு வந்து பண்ண இதே பிரச்சனை வச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேபி எனக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு தெரியல. சோ நான் வந்து GSM தமிழ் அவர் சொல்லியிருந்தேன். சோ அவருக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. சோ மேபி நான் என்ன யோசிக்கிறேன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த 20H1 20H2 சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சொல்லி தோணுது.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, அந்த அப்டேட் கரெக்டாக கொடுக்குறது இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்டேட்ல வந்து அப்டேட் பண்ண புது ஃபீச்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யாருமே புது ஃபீச்சர் பத்தியே போடல. ஏன்னு கேட்டால் அதுல ஒண்ணுமே இல்லை, எப்படி போடுவாங்க. எனக்கு ஒரு ஹைப் வேற சன்வெளி அப்டேட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது, அதுல ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது போது. ஸோ டோட்டல் யூஏ டிஃபரெண்டா மாறும் சொல்லியிருந்தாங்க, பட் ஒண்ணுமே மாற கிடையாது. ஸோ இந்த அப்டேட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படி தெரியல. வேற கதை இங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண எனக்கு வந்து நத்திங் ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுது. அதை நான் நெக்ஸ்ட் கொடுத்து நான் போனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது, என்னோட பர்சனல் ஃபைல்ஸ் இருக்காது, நான் இன்ஸ்டால் பண்ணிருக்க சாஃப்ட்வேர் இருக்காது, என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால வந்து அப்டேட் வந்து நான் பண்ணல. ஸோ மேபி நான் வந்து பண்ண கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த அப்டேட் பண்றேன். எத்தனை பேருக்கு வந்து பண்ண உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு வேற வருஷம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்து நம்மளே வந்துட்டு பென்ட்ரைவ்ல பூட் பண்ணி கிளீன் ஃபார்மேட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இதுல வந்து எந்த விதமான ஃபீச்சரும் கிடையாது. சோ அதனால வந்து எனக்கு கிளீன் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ஒரு ஒர்த்தா வந்து தெரியல. சோ அதனால வந்து இந்த அப்டேட் பண்ண போறதுன்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போடுற நோட்டிபிகேஷன் வரும். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.